ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன், அதுதான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். சரியா, நீங்கள் கூகுளில் போயிட்டு சரியா ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பி சரியா 2025 ஓகே அப்ளிகேஷன் டைப் பண்ணீங்கன்னா சரி. அப்ளிகேஷன் இது எப்படி டைப் பண்ணணும்? ஜஸ்ட் சரியா, இப்படி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, அவனோட வெப்சைட் ஒன்று வரும், ou.ac.lk. ஓப்பன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் தான் இது. சரியா, ou.ac.lk. சரி, உங்களுக்கு எப்படி வருமா? ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ப்ரோச்சர்ஸ் இருக்கீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ப்ரோச்சர்ஸ் நான் ஆல்ரெடி குரூப்லயும் போட்டு விட்டேன். இந்த ப்ரோச்சர்ஸ் சரியா, ஒவ்வொரு சென்டருக்கு எத்தனை பேர் எடுக்கிற அப்படியான டீட்டெயில்ஸ், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ண அப்படியான இதெல்லாம் இந்த ப்ரோச்சர்ஸ்ல நீங்க ப்ரோச்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். சரியா, இது 4 வருஷம் ப்ரோக்ராம். ஓகே, மினிமம் 4 இயர்ஸ் போட்டீங்க பாருங்க. 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் உண்டு. ஓகே, இப்ப நாங்க இதுல அப்ளை ஆன்லைன் அடிக்கு பாருங்க. இந்த அப்ளை ஆன்லைன் அடிக்கு பாருங்கண்ணா. ஓகே, இதை கொடுங்க. சரி, இதை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி வரும். சரியா, அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியால என்னென்ன டிகிரிஸ் ஹோல்ட் பண்ணிக்காங்கன்ற விஷயம் எல்லாம் வரும் இல்லை. சரியா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்டடிஸ், இப்படி நிறைய இருக்கும். இல்ல கீழுக்கு பாருங்க, பேச்சுலர் ஆஃப் லோ ஹானர்ஸ் இருக்கு பாருங்க. பேச்சுலர் ஆஃப் லோ ஹானர்ஸ் அது கொடுங்க. இப்போ கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி வரும். இப்போ அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லும். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் நாங்க எதுவும் கொடுக்கல. அது அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணதுக்கு பிறகுதான் இதை கொடுக்கலும். சரியா, அவ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுங்க. கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். சரியா, இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல நீங்க எல்லாம் யூசர் நேம், இதுல பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இருக்கு. சரியா, இப்ப யூசர் நேம் உதாரணமா உங்களோட பேரை நீங்க கொடுத்துக்கலாம் பாருங்க. ஓகே, ஒரு பேர் ஒன்று கொடுங்க. சரியா, நான் கொடுக்குறேன். உங்க பேரை கொடுக்கக்குள்ள பாருங்க, இங்க பேர் எடுத்திருக்கீம்பா. இந்த இடத்துல பாருங்க, என்னதான் யூசர் நேம் கேக்குது, மொஹமட் இன்னொரு பேரை கேக்குது பாருங்க. அப்ப நானே இதோட நம்பர் ஒன்று சேர்த்து கொடுக்குறேன். சரியா, உதாரணமா ஒரு 95 நம்பர் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. சம்டைம் அதுவும் எடுத்திருக்கு பாருங்க. யூசர் நேம் சூஸ் பண்ணல மிக கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களோட பேர் கொடுத்தாலும் உங்களுக்கு இப்படித்தான் காட்டும். அப்ப சில வேளைகள் அதுல நம்பர் அல்லது வேற விஷயங்கள் நாங்க சேர்த்து கொடுக்கணும். சரியா, ஒரு ஐ என்று கொடுத்தோம் பாருங்க, எடுத்துட்டு. சரியா, முகமது 95 ஐ என்று கொடுத்தேன். சரி, கேபிட்டல் ஐ என்று கொடுத்தேன். இப்ப எடுத்துட்டு பாருங்க, the user name is available for you. அப்ப நீங்க என்ன சொன்னா, இங்க யூசர் நேம்னா உங்களோட பேரை கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்படியும் கண்டிப்பா அப்படிதான் காட்டும். உங்களுக்கு மட்டும் அந்த பேர் இல்லையே, வேற யாருக்கும் அந்த பேர் இருக்கும். அப்ப நீங்க என்னமுண்டா உங்களோட பேர் ஃபுல்லா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பேர்ல ஒரு பாட்டை கொடுக்கலாம். சரியா, அல்லது பேரோட சேர்த்த மாதிரி நம்பர்ஸை கொடுங்க. நம்பர்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு காட்டுச்சுன்னு சொன்னா, அந்த யூசர் நேம் ஆல்ரெடி டேக்குன்னு காட்டுச்சுன்னு சொன்னா, நம்பரோட சேர்த்து இன்னும் சில எழுத்துக்களை அல்லது குறியீடுகளை சேர்த்து கொடுங்க. அப்படி கொடுத்தா தான் என்னையும் உங்களுக்கு யூசர் நேம் அவைலபிள் காட்டும். சரியா, அப்ப நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஸ்டக் ஆவீங்க. அப்ப நீங்க வேற வழியில இப்படித்தான் நாங்க கொடுக்கணும். சரியா, ஒரு தடவை கொடுத்த யூசர் நேம் இன்னொருக்கு எடுக்காது. அதாவது உங்களோட பேர் உங்களுக்கு மட்டும் இல்லையே, இன்னும் ஒரு நபருக்கும் இருக்கலாம். சரியா, அப்ப நாங்க அப்படித்தான் இதை கிரியேட் பண்ணிக்கொள்ளணும் யூசர் நேம். இப்ப பாஸ்வேர்ட் செக் பண்ணதுல பாருங்க, இப்ப பாஸ்வேர்ட் லென்த் இஸ் பாருங்க less than 6 MB. சரியா, அதாவது less than, அதாவது 6 விட குறைஞ்சதா இருக்கணும். அதாவது எம்டியா இருக்கணும் சொல்லுவாங்க. பாஸ்வேர்ட் லெந்த பத்தி, அதாவது நீளத்தை பத்தி சொல்லுவாங்க. 6 கொடுத்தா நல்ல முன்னைக்கு ஒரு 6 எழுத்துக்கள் வர மாதிரி, அதாவது எழுத்துக்களை நாங்க கொடுக்க கூடாது, மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும்.
ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் எப்படி நாங்க செட் பண்ணேன்னு சொன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், குறியீடுகள் இருக்கணும். இதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்ட் செக் பண்ணணும். சரியா? உங்களை ஈஸிக்கா வேண்டி நீங்க என்ன இல்லாமடா இப்ப 2 கேபிட்டல் 2 ஸ்மால், சரியா, ஒரு நம்பர் ஒரு குறியீடு இப்படி கொடுத்தீங்கன்னா ஈஸி. சரியா? அப்ப நான் அவட பாஸ்வேர்ட் ஒன்று செக் பண்றேன். 2 கேபிட்டல் கொடுத்தீங்க, உங்களுக்கு காட்டாய் டைப் பண்ணது. அது 2 ஸ்மால் கொடுத்தீங்க, ஒரு நம்பர் கொடுத்தீங்க, ஒரு குறியீடு கொடுக்க. சரியா? அங்க கொடுத்தது இங்க கீழுக்கு டைப் பண்ணணும். சரியா? இங்க கொடுக்கறத இங்கே டைப் பண்ணணுமா? நான் என்ன 2 கேபிட்டல் கொடுத்து 2 ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்து ஒரு நம்பர் ஒரு குறியீடு கொடுக்கும். சரியா? அதாவது ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் இப்படி கொடுத்தாதான் எடுக்கும், இல்லாட்டி அதுக்கும் எரர் காட்டும் போது. சரியா? இப்ப நான் என்ன சொன்னா கீழுக்கு வாங்க, அவங்க அது கொடுத்தாச்சு தானே. கீழுக்கு வாங்க, செலக்ட். சரியானே? இப்ப செலக்ட் ஆனதுல இனிஷியல், உனோட பேரோட இனிஷியல் கேக்குது. சரியா? இப்ப இனிஷியலா நீங்க கொடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்ப இனிஷியல் என்னவோ நீங்க இனிஷியல் ஒண்ணு கொடுங்க. ஓகே, எம்எஃப்ஓ எம்எக்ஸோ அல்லது ஒரு எழுத்தோ இங்க பிரச்சனை இல்லை. இனிஷியல் என்ன இனிஷியல் கொடுங்க. இப்ப லாஸ்ட் நேம் கேக்குறாங்க பாருங்க. இதுல லாஸ்ட் நேம் என்று சொல்லுவாங்கன்னு சொன்னா பெரேராண்டு வருது பாருங்க லாஸ்ட் நேம். இப்ப லாஸ்ட் நேம் சொன்னா யாரு நேம்? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எழுதிக்கிட்டாங்க. லாஸ்ட் நேம் யாரு? எங்கட பேர். சரியா? லாஸ்ட் நேம் எங்கட பேரா வரும். சரியா? ஓகே, நான் ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேனே. ஓகே, ஒரு பேர் ஒன்று கொடுத்தீங்க. சரியா? லாஸ்ட் நேம்னா எங்கட பேர் வாங்க. சரியா? அடுத்தது இதுல சொல்லுவாங்க நேம் டினோட்டட் பை இனிஷியல்ஸ். சரியா? நான் இனிஷியல்ஸ் நான் கொடுத்திருக்கேமா இல்லையா? இதான் இந்த இனிஷியல் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? சும்மா ஒரு ஒன்று கொடுக்குமே. நான் சும்மா முகமது பயாஸ் கொடுக்கு எம்எஃப் ஓடிக்கு. சோ இனிஷியல் எப்படி கொடுக்கு. சரியா? அப்ப இங்க இனிஷியல் நீங்க இனிஷியல் என்ன சொல்றீங்களோ அதைத்தான் இங்க கொடுக்கணும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சில பேர் பேர் இப்ப உதாரணமா 2 பேர் இருக்கும் இல்லையா? இப்ப ஒரு ஆளுக்கு 2 பேர் இல்லையா? இப்ப 2 பேர் நடக்குல முகமது இக்ரம். சரியா? அதாவது குமார் திருச்செல்வம் சொல்றேன். இப்ப 2 பேர் இருக்கும். பொதுவா 2 பேர் இருக்கிறாங்களே இருக்காங்க. 2 பேருன்னா 2 மாவங்களோட பேராங்க. அவனோட ஃபாதர் என்ன நான் சொல்லல. 2 பேர். 2 பேர் இருந்தா 2 நேமையும் நீங்க கொடுக்கணும். லாஸ்ட் நேம்ல உங்களோட 2 பேரையும் கொடுக்கணும். சரியா? இனிஷியல் சொல்றது உங்களோட ஃபாதர் நேம்ட இனிஷியல். இந்த இனிஷியலை தான் நீங்க இங்க மென்ஷன் பண்ண போறீங்க. அப்படி இங்க என்ன இனிஷியலோ அது என்ன சொல்லி இங்க மென்ஷன் பண்ணணும். சரியா? அதுல கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. ஓகே, அடுத்து நீங்க என்ன சொன்னா ஓகே இதுல சொல்லுவாங்க பாருங்க மெயிலிங் அட்ரஸ். அப்ப இந்த மெயிலிங் அட்ரஸ் சொல்றது என்னன்னு சொன்னா ஓகே உங்களோட அட்ரஸ் நீங்க சொல்லணும். உங்க அட்ரஸ 3ஆ உடைச்சு சொல்லலாம், 2ஆ உடைச்சு சொல்லலாம், ஒரு லைன்லயும் சொல்லலாம். அது இஷ்யூ ஒன்று இல்ல. இப்ப 3ஆ உடைக்கலாம். இப்ப உங்களோட வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும். சரியா? ஓகே, வீட்டுக்கு ஒரு நம்பர் இருந்தா அதை சொல்றேன். சரியா? வீட்டுக்கு நம்பரை சொல்றேன். அடுத்த செகண்ட்ல நீங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா ஓகே செகண்ட்ல என்ன சொல்லலாம்? இப்ப இன்வெலிட் கரெக்ட் காட்டுது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்வெலிட் கரெக்ட் காட்டுது. சரி பாப்போமே. கமாண்ட் போடுவோம் நாங்க. இதுல கண்டினியூஸா கீழே கொடுக்க போறோம். சரியா? ஓகே, கீழுக்கு உங்களோட ரோட்ற பேர். சரியா? அப்ப நான் சும்மா சென்ட்ரல் ரோடுன்னு கொடுக்க. சரியா? இங்கால கிளம்பட்டு ஓலண்டு கொடுக்குறேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. சரியா? அப்ப நான் என்ன சொன்னா இந்த இடத்துல என்ன ஒரு வீட்டிலக்கம் இல்லாதாக்கள் குடிக்கலாது, இருக்கிறார்கள் கொடுக்கலாம். அடுத்த ரோட் பொதுவா ரோட் ஒன்று இருக்கேன் நானு. சரி, அதனால உன இடம் சரியா கொடுக்குறேன். அதுக்கு பிறகு ஓகே கமா போற நல்ல முன்னைங்க. ஓகே சரி, அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர்.
சரி, அவங்களோட என்ஐசி நம்பர், ஒரு என்ஐசி நம்பர் வந்து கொடுங்க. என்ஐசி நம்பர் விலையும் கொடுக்கலாம். இப்ப வி இல்லாம ஃபுல்லாவும் இருக்கு தானே. இப்ப நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் ரெண்டு வகையா இருக்கு. ஒன்றோ அப்டேட் இல்லாத பழைய ஐடென்டி நம்பர் எல்லாம் விலாம் வரும். இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் ஆன நம்பர்ஸ் எல்லாமே சரியா வில வராது. சரியா, முன்னுக்கு ஆண்டில வந்து அங்கால ஒரு நம்பர் ஒன்று வரும். சரி, அப்படி வரும். சரி, அப்ப நீங்க நேஷனல் ஐடி நம்பர் என்னவோ அதை நீங்க என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கிறாங்க. சரியா, டேட் ஆஃப் பர்த் நீங்க எப்போ பிறந்த, அப்ப பிறந்த திகதி ஃபெஸ்ட்டுக்கு என்ன பாருங்க. அப்ப டே என்ன நீங்க பிறந்த திகதியை கொடுங்க. சரி, அடுத்த பிறந்த மாதத்தை கொடுங்க. சரியா, பிறந்த மாதம் என்ன அதை கொடுங்க. சரியா, அடுத்த பிறந்த வருடத்தை கொடுங்க. எத்தனையாம் ஆண்டு பிறந்தீங்கன்றத இதை கொடுத்துக்கோங்க. சரியா, அப்ப பிறந்த திகதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம் அப்படி நீங்க கொடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்கிறாங்க. ஜெண்டர் சரி, அப்ப ஜெண்டர்ல மேலா ஃபீமேலான்னு கொடுக்குற, ஆனா பெண்ணா. சரியா, அது கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு இமெயில் அட்ரஸ் கேட்கிறாங்க. இப்ப இமெயில் அட்ரஸ்ல நீங்க கொடுக்கறது மிக கவனமா இருக்க வேண்டிய விஷயம். இந்த இமெயிலுக்கு தான் உங்களோட அட்மிஷன் வரப்போகுது. சரியா, நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுக்க போறீங்க. இமெயிலுக்கு அட்ரஸ் வரப்போகுது, உங்களோட அட்மிஷன் வரப்போகுது. ஸோ இமெயில சரியா கொடுத்துக்கோங்க. இப்போ இமெயில் அட்ரஸ் இல்லாதவங்க இமெயில் அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கட்டாயம் இமெயில் அட்ரஸ் வேணும் எங்களுக்கு. சரியா, ஓகே. அப்ப நாங்க என்ன வேணும்டா இமெயில் அட்ரஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. சரியா, ஓகே. நான் சும்மா ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்குமே. ஓகே, நான் ஒரு இமெயில் ஒன்று கொடுத்தீங்க. சரி, இமெயில் ஒன்று கொடுத்தீங்க. சரி, அப்ப நீங்க என்ன இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஓகே டெலிஃபோன் மொபைல் நம்பர்னு சொல்லி கேட்கிறான். சரி, அப்ப நீங்க ஒரு மொபைல் நம்பரை கொடுங்க. ஓகே, ஒரு மொபைல் நம்பர் நான் இங்க கொடுத்துருக்கேன். சரியானே, அதாவது உங்களோட ஒர்க் பண்ற மொபைல் நம்பர் ஆகிக்கணுமா. சரியா, மொபைல் நம்பருக்கு சம்டைம் மெசேஜ் வரலாம். சரியா, சம்டைம் ஓடிபி பின் எல்லாம் அனுப்பலாம். ஸோ இந்த ஒர்க் பண்ற மொபைல் நம்பர் ஆகிக்கணும். உங்களுக்கு அட்மிஷன் வந்து சம்டைம் உங்களோட ஜிமெயிலுக்கு அனுப்பி மொபைலுக்கு அனுப்புவாங்க. மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, டவுன்லோட் பண்ண சொல்லி லிங்க் அனுப்புவாங்க, ஜிமெயிலுக்கு அனுப்புவாங்க. ஸோ சம்டைம் உங்களுக்கு இமெயில் ஜிமெயில் சம்டைம் ஒர்க் பண்ண சுச்சுவேஷன் மொபைலுக்கு வர எஸ்எம்எஸ் ஊடாக நீங்க நினைலாம் டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே நாங்க சரியானதை கொடுத்து கொள்ளணும். ஓகே, அத ஹோம் போன் கேட்கிறாங்க. அது ஆப்ஷனல், கட்டாயம் கொடுக்கணும் இல்ல. எல்லாரும் வீட்லயும் ஹோம் போன் இருக்குமா? இப்பே காலகட்டத்துல ஹோம் போன்ன்றது மிச்சம் குறைய. சரி, லேண்ட்லைன் சரியா இருந்தா கொடுக்கலாம், இல்லாட்டி அதை லீவ் பண்ணலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. அது கொடுக்காமலே விடலாம், இஷ்யூ ஒன்று இல்லை. சரி, அடுத்தது கண்ட்ரி. இப்ப கண்ட்ரி வந்து என்ன ஸ்ரீலங்கா, நாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கோம் இல்லையே, ஸ்ரீலங்கா தானே. ஓகே, அது இஷ்யூ ஒன்று இல்லை, இதை மாத்த தேவை அப்படி இருக்கீங்க. டிஃபால்ட்டா இருக்கு ஸ்ரீலங்காண்டு இருக்கட்டும். ஓகே, இது ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா சில ஃபாரினர்ஸும் அப்ளை பண்ணி படிக்கலாம். அதுக்காக தான் இங்க கண்ட்ரி என்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. சில ஃபாரினர்ஸ், எங்களுக்கு இல்லது ஃபாரினர்ஸுக்கு. ஸோ நாங்க அதை அப்படி லீவ் பண்ணுவோம், ஸ்ரீலங்காண்டே விடுவோம். சரி, அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஐ ஹேவ் டபுள் செக் பாருங்க. ஐ ஹேவ் டபுள் செக் த அபவ் மென்ஷன் டீடைல்ஸ் அண்ட் தே ஆர் கரெக்ட் அக்கார்டிங் டு மை நாலேஜ். சரியா, இப்ப எந்த நாலேஜின் அடிப்படையில், எந்த அறிவின் அடிப்படையில நான் மேலே கொடுத்த அனைத்தும் சரியானது என்று நான் உறுதி கொள்றேன் என்று சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா இதை டிக் பண்ணுங்க. இதை டிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த கிரியேட் அக்கௌண்ட் நீங்க கொடுக்கணும். சரியா, கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். சரியா, ஓகே. மெண்டட்டரி ஃபீல்ட் செலக்ட் டைட்டில். சரி, மெண்டட்டரி ஃபீல்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, எங்க டைட்டில் நாங்க செலக்ட் பண்ணல பாருங்க. இப்ப எவ்வளவு ஃபில் பண்ணி கொண்டு மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டோம். அதான் வந்து டைட்டில நாங்க செலக்ட் பண்ணல. அப்ப அந்த டைட்டில நாங்க செலக்ட் பண்ணணுமே கட்டாயம். பாருங்க, செலக்ட்ல போயிட்டு நாங்க சூஸ் பண்ணணும். என்ன, மிஸ்டரா, மிஸ்ஸிஸா, மிஸ்ஸா, ப்ரொஃபசர், அதனால டாக்டர், டிரைவர்னு சொல்லுவாங்க. டிரைவர்னு சொன்னா வணக்கத்துக்குரியன்னு சொல்லுவாங்க. இந்த பிக்கு மார்க் அவங்கள இதான் கொடுப்பாங்க, டிரைவர்ன்றதை கொடுப்பாங்க. பிக்கு, பாஸ்டர், சரி அப்படியே இதை கொடுப்பாங்க. அதர்ன்னு சொன்னா வேற எதுவும் கொடுக்கலாம். சரி, அப்ப நீங்க பொதுவா எதை கொடுக்கணும்னு சொன்னா எது? ஓகே, ஆம்பளை நான் மிஸ்டர்னு கொடுங்க. கேர்ள்ஸ் என்று சொன்னா ஒன்று திருமணமானவங்க நான் மிஸ்ஸஸ் கொடுங்க, திருமணம் ஆகாதவங்க மிஸ் கொடுங்க. அல்ல நீங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறீங்க, ஒரு யூனிவர்சிட்டியில டீச் பண்றீங்க, ப்ரொஃபஸரா இருக்கிறீங்கன்னு சொன்னா ப்ரொஃபஸரை கொடுங்க. அல்ல நீங்க டாக்டர் பட்டம் முடிச்சிருக்கீங்க சரியா அப்படின்னு சொன்னா டாக்டரை கொடுங்க.
சரி, அப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எதை சூஸ் பண்ணலாம். சோ நான் மிஸ்டரை சூஸ் பண்ணேன். சரி, அப்ப இது சூஸ் பண்ண விட்டாலும் எங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போக விடாது, கிரியேட் பண்ணாது, அதாவது உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாது, எம்டியா விட இயலாது. சோ இதை எம்டியா விடலாம், ஹோம் டெலிபோன் நம்பரை எம்டியா விடையிலும், அது ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகே, இப்ப இவ்வளவு ஃபில் பண்ணதுல எதுவும் டவுட் இருக்கா சொல்லுங்க. நான் இவ்வளவு ஃபில் பண்ணதுல யாருக்குமே டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, சொல்லுங்க. நான் இவ்வளவு விஷயங்கள் ஃபில் பண்ணனே, இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இதெல்லாம் செய்யலுமா உங்களால? இது சின்ன விஷயம் மட்டும்தான், சொல்லுங்க. இதெல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க, ஏதாச்சும் ரிப்ளை பண்ணதான் எனக்கு தெரியும். Yes, sir. Clear, sir. கிளியர்னு சொல்லுங்க. ஓகே, பாப்போம். இது சின்ன விஷயம் தான், இதுல பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்ல, சின்ன ஒரு விஷயம் தான். ஓகே, இப்ப நாங்க என்ன பண்ண சொன்னா, இதுல இந்த கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு தானே, இதை கொடுக்கணும். அதுக்கு முதல்ல இதை டிக் பண்ணணுமா? டிக் பண்ணாம கொடுத்தாலும் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. கட்டாயம் இதை டிக் ஒன்று கொடுத்துட்டு இந்த கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, இதை கொடுங்க. ஓகே, இப்ப அக்கௌண்ட் வந்து உங்களோட கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? உங்களோட அக்கௌண்ட் இப்ப கிரியேட் ஆயிடுது. நீங்க என்ன பண்ணா, இப்ப திருப்பி கிரியேட் அக்கௌண்ட்டுக்குள்ள போறல, ஏன்னா ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. சரியா? இப்ப நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்கணும். உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள போறதுக்கு நீங்க அங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களா இல்லையா? உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க வேற எழுதி வச்சுக்கோங்க, சம்டைம் மறந்து போயிடும். நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிடுவீங்க, சம்டைம் மறந்து போயிடும். ஆகையால யூசர் நேம் பாஸ்வேர்டை வேறையா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இங்க நான் என்னன்னு கொடுக்கேன், முகமது 95 கேபிட்டல் ஐ என்று கொடுத்தேன். ஓகே, இங்க பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கோங்க. சரி, இப்ப லாகின் பண்ணுங்க. சரி, அந்த பேர் உங்களுக்கு இப்படி வருமா? சைட்ல இப்படி வரும். சரி, எம்எஃப் ஜிதான் சொல்லி நான் ஒரு பேர் ஒன்று கொடுத்தேன். சோ இப்படி வந்துருக்கு பாருங்க, இனிஷியலோட பேர் வந்துருக்கு, இங்க என்ஐசி நம்பரும் வந்துருக்கு. சரியா? ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யலாம் சொன்னா, அப்படியே வாங்க கீழுக்கு. ஓகே, கீழுக்கு வரல, அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இதுல ஓகே பாருங்க, மை அப்ளிகேஷன் இருக்கு, எடிட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு, ப்ரோக்ராம் டீடைல்ஸ் இருக்கு, லொக் அவுட் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப இதுல மை அப்ளிகேஷன் இருக்கு தானே, உங்களோட அப்ளிகேஷன் இதுக்குள்ள போங்க, மை அப்ளிகேஷன். ஓகே, மை அப்ளிகேஷன் இது தான் காட்டுது. ஓகே, அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, இத எடிட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு, இதுக்குள்ள பாப்போம். எடிட் அக்கௌண்ட் டீடைல்ஸுக்குள்ள போயிட்டா எடிட் பண்ணணும். இப்ப நான் கொடுத்த விஷயங்கள் வந்து பூரணமான விடயங்கள் அல்ல, இன்னும் நிறைய விடயம் இருக்கு கொடுப்பதற்கு. சோ எடிட் அக்கௌண்ட் டீடைல்ஸுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன செய்யணும்டா, அதை எடிட் பண்ண போறீங்க. இப்ப சரியா? எடிட் பண்ண போறீங்க. இதுல சம்டைம் நீங்க பிழையா கொடுத்திருந்தாலும் எடிட் பண்ணிடும். நீங்க சில அட்ரஸ் பேரோ ஏதோ சம்திங் நீங்க இதுல சில விஷயங்கள் பிழையாக கொடுத்திருந்தாலும் கூட இதை உங்களால எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? இப்ப இதுல கேட்கிறாங்க பாருங்க, ஓ லெவல், ஏ லெவல், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதர் குவாலிபிகேஷன் சொல்லி விஷயங்கள் கேட்கிறாங்க. இதுல நீங்க என்ன, இது நீங்க கட்டாயம் கொடுக்கணும். சரியா? ஓ லெவல். சரியா? எந்த சப்ஜெக்ட் செப்பரேட்டட் பை கமா, ஒவ்வொரு சப்ஜெக்டும் கமா கமாவால செப்பரேட் பண்ணி கொண்டு போகணும். சரியா? இத ஒவ்வொன்றையும் கொடுத்து கமா கமான்னு போடணும். உதாரணமா பாட்டி கொடுத்தீங்க பாருங்க, இங்கிலீஷ்ல ஏ கமா, மெட்ஸ்ல பி கமான்னு கொடுக்குறாங்க. சரியா? அப்ப இதுல நீங்க சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. சரியா? ஓ லெவலா, ஓ லெவல் உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணுங்க. நீங்க ஃபெயிலான சப்ஜெக்ட் தேவையில்லை. சரியா? சில வேளைகளை நீங்க ஓ லெவல்ல சில சப்ஜெக்ட் ஃபெயிலா இருப்பீங்களா? ஓகே, அந்த ஃபெயிலான சப்ஜெக்ட் தேவையில்லை, பாஸ் ஆன சப்ஜெக்டை மட்டும் கொடுங்க. அல்லது சில பேர் கேட்பீங்க, நாங்க 10 அட்டம் 2 அட்டம் இருக்கு, எங்களுக்கு 3 அட்டம்ல நான் ஓ லெவல் எழுதினேன். ஓகே, எங்களுக்கு செகண்ட் அட்டம்ல தான் மெட்ஸ் இருக்கு, எங்களுக்கு தேர்ட் அட்டம்ல தான் இங்கிலீஷ் இருக்கு, அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா?
அது இஷ்யூ ஒன்று இல்ல. நீங்க இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் கேட்கலையே. சோ நீங்க எத்தனை அட்டம்ப்ட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நீங்க எத்தனை அட்டம்ப்ட்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்க பாஸ் ஆகின சப்ஜெக்ட்டுக்கு தானே. ஓகே, அந்த பாஸ் கிரேட்டை நீங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். சரியா? அப்ப இதுல நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். ஓகே, தமிழ் கமா கமா போட்டுட்டு அடுத்தது மேத்ஸ், அடுத்தது இங்கிலீஷ், அடுத்தது சயின்ஸ், அடுத்தது ஓகே 4 சப்ஜெக்ட். ஓகே, நீங்க எல்லா சப்ஜெக்டையும் என்டர் பண்ணலாம். உனக்கு ஃபெயில் இல்லாத சப்ஜெக்ட் கொடுத்தா சரி. ஃபெயில் வந்தா நீங்க அப்படி சம்டைம் ஃபெயில் எடுத்திருந்தாலும் செகண்ட் சே தேர்ட் சே எழுதி அதை பாஸ் ஆக்கி இருப்பீங்க இல்லையா? அந்த பாஸ் ஆகின கிரேட்டை கொடுங்க, இஷ்யூ ஒன்று இல்லை. சரியா? வேற என்ன சப்ஜெக்ட் மிஸ் ஆகுது? 4 5 6. ஓகே, ரிலீஜன். சரி, நான் 9 சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா சரியா, பழைய ஆக்களுக்கு 10 சப்ஜெக்ட் இருக்கும். சரியா? ஓகே, அதை நீங்க அந்த சப்ஜெக்ட்ல கொடுத்துக்கோங்க. சரியானே? ஓகே, நீங்க திருத்தலாம். இல்ல சம்டைம் பிழைன்னு சொன்னா திருத்துமா உங்களுக்கு திருத்துற மாதிரி வச்சு நீங்க டைப் பண்ணக்குள்ள பிழையண்டக்குள்ள திருத்துறதுக்கு ஒரு இதொண்டு வச்சுக்காங்க. சரி, ஒரு அமைப்பு கொண்டு வச்சிருக்காங்க. ஓகே, திருத்தலாம். சரி, இப்ப அடுத்தது ஏ லெவல். ஏ லெவலுக்கு வருவோம். ஏ லெவல்ல நீங்க இங்க கட்டாய பாடம் மட்டும் கொடுங்க. சரியா? கட்டாய பாடம் சொல்லக்குள்ள 3 சப்ஜெக்ட். 2000 ஆண்டுக்கு புற எழுதினாக்களுக்கு 3 சப்ஜெக்ட், 2000 ஆண்டுக்கு முன்னுக்கு ஏ லெவல் எழுதினாக்களுக்கு 4 சப்ஜெக்ட். சரியா? அப்ப நீங்க உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்ப உங்களோட சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க என்ன இதுல மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். சரி, அங்கால ஜென்ரல் இங்கிலீஷ் தேவையில்ல, கமன் ஜென்ரல் டெஸ்ட் தேவையில்ல. ஓகே, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜிட் அது தேவையில்ல, அதெல்லாம் கொடுக்கவே. சரியா? கட்டாய பாடம் 3 மட்டும் தான் இங்க கொடுக்குறேன். சரி, அடுத்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுக்குறேன், இல்லாட்டி தேவையில்லை. சரியா? உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நான் கொடுக்குறேன். சரியா? இல்லாட்டி அதை எம்டியா விடுங்க, தேவையில்லை. சரியா? அடுத்தது அதர் குவாலிஃபிகேஷன். சரியா? இங்க அதர் குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் என்னண்டா, இங்க முக்கியமான விஷயம் அதர் குவாலிஃபிகேஷன் என்னத்துக்கு இது தேவைப்படும்டா, இப்ப சம்டைம் உங்களுக்கு ஏ லெவல் இருக்கு தானே. ஏ லெவல் இந்த இடத்துல உங்களுக்கு ஏ லெவல் நீங்க ஃபெயில் அப்படி எப்பவுமே ஏ லெவல் ஒரு பாடம் தான் பாஸ், 2 பாடம் பாஸ், இல்லாத 3 பாடம் ஃபெயில். அப்படி ஃபெயில் ஆன சிச்சுவேஷன்ல நீங்க ஏ லெவல் இங்க குறிப்பிட தேவையில்லை. சரியா? அப்ப இங்க நீங்க என்ன பண்ணா, உங்க அதர் குவாலிஃபிகேஷன்ல நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சம்டைம் செஞ்சிருப்பீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில. சரியா? அப்ப அதை நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். சரி, அதர் குவாலிஃபிகேஷன்ல அதை நீங்க எப்படி சொல்லணும்டா, ஐ கம்ப்ளீட்டட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் ஓப்பன்ல மட்டும் தான் செய்யலாமா ஃபவுண்டேஷன் கோர்ஸ், வேற இடத்துல செய்யறத எடுக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்கா which is equal to advanced level. ஓகே, நான் இங்க கொடுக்குறேன். சரியா? ஓகே, I completed a foundation course in Open University of Sri Lanka which is equal to advanced level. சரியா? அந்த கோர்ஸ் அட்வான்ஸ் லெவல் ஏ லெவலுக்கு ஈக்குவல் ஆனது நீங்க மென்ஷன் பண்ணணும். சரி, அப்படி இல்லாட்டி சம்டைம் சரியா, ஓ
அப்படி இல்லாட்டி நீங்க சம்டைம் லண்டன் ஏ லெவல் சிட் பண்ணிருப்பீங்க. ஸ்ரீலங்கா ஏ லெவல் இல்லாம லண்டன் ஏ லெவல், நிறைய பேர் லண்டன் ஏ லெவல் செஞ்சாங்க இருக்கிறாங்க. சோ அப்ப நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும், ஐ கம்ப்ளீட்டட் லண்டன் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன். ஓகே, இப்படி கொடுக்கணும். சரியா? அப்ப இப்படி நாங்க மென்ஷன் பண்ணணும் உங்களோட விஷயங்களை. சரியா? ஓகே, இதுக்கு பதிலாக சில பேர் என்ன கேட்டீங்க, என்விக்கு லெவல் 4 ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சிருந்தா செய்யலுமான்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்விக்கு லெவல் 4 வந்து ஏ லெவலுக்கு ஈக்குவல், ஏ லெவலுக்கு ஈக்குவல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க என்விக்கு லெவல் 4 கோர்ஸ் செஞ்சிருக்கிறோம், சோ எங்களை அதை அப்ளை பண்ணிடுமா அப்படி நிறைய பேர் கேட்டாங்க. சரியா? ஆனா அப்படி ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்கல அப்ளை பண்ணதுக்கு. அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஏ லெவல் இல்லாதாக்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று லண்டன் ஏ லெவல் செஞ்சிருக்கணும், ஸ்ரீலங்கன் ஏ லெவல் இல்லாம லண்டன் ஏ லெவல் செஞ்சிருக்கணும். அல்லது இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஃபவுண்டேஷன் கோர்ஸ். சரியா? ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்று இருந்தா தான் நீங்க நேலாம் ஏ லெவலுக்கு பதிலான உங்களோட அப்ளிகேஷனை போடலும். ஏ லெவலுக்கு பதிலான உங்களோட தகுதியை காட்டிக்கொள்ளும் இந்த அப்ளிகேஷன் நீங்க போடலும். சரியா? அப்படி இல்லாட்டி அப்ளிகேஷன் போட இயலாது. சரியா? அப்ப இது உங்களுக்கு கட்டாயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று. சரி, ஓ லெவலை பத்தி பிரச்சனை இல்லை, ஓ லெவல் இருக்கிற ரிசல்ட்ஸை கொடுத்துக்கோங்க. ஓ லெவலை பத்தி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணி கேட்கல. சரியா? சில பேர் கேட்கறாங்க, எங்களுக்கு ஓ லெவல மெட்சில பாஸ் இல்லையே, நாங்க செய்யலுமாண்டு. ஓ லெவல் பத்தி மென்ஷன் பண்ணலையே அவங்க, இஷ்யூ ஒன்று இல்லை. சில பேர் ஓ லெவல் இங்கிலீஷ்ல இல்ல எங்களுக்கு, நாங்க போடலுமான்னு கேட்குறீங்க. சரியா? அப்ப நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன், அவங்க ஓ லெவல் பத்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அவங்க மென்ஷன் பண்ணதெல்லாம் ஏ லெவல் சம்பந்தமா தான். ஏ லெவலுக்கும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரியானே? அப்ப அதை நாங்க தெரிஞ்சு கொண்டா சரி. இப்ப இதுல கண்ட்ரி எல்கே இருக்கு. ஓகே, எல்கே தானே, ஸ்ரீலங்காவா எல்கே இருக்கு. சரியா? ஓகே, இப்ப இந்த விஷயங்கள் யாரும் விளங்காம இருந்தா சொல்லுங்க. இந்த குவாலிபிகேஷன் விஷயங்கள் நாங்க என்ன பண்ண, இந்த குவாலிபிகேஷன் விஷயங்கள் யாரும் தெளிவில்லாம இருந்தா என்கிட்ட கேளுங்க. சார் அப்ப நாங்க ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணிருந்தா அந்த கீழே உள்ள அந்த அத இது குவாலிஃபிகேஷன் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை அப்படியா? அது தேவையில்லை, அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்க சம்டே டிகிரி முடிச்சிருந்தாலும் அதை குவாலிபிகேஷன்ல கொடுக்கலாம், ஆனா தேவையில்லை, அவசியம் இல்லை. இல்லைங்களா? அந்த யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் அந்த அத மாதிரி வேற என்ன சார் இருந்தாலும் போட தேவையில்ல அப்படியா? இல்ல, தேவையில்லை, தேவையில்லை, அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. இப்ப இவங்க அதர் குவாலிபிகேஷன் மெயினா அங்க போக்கஸ் பண்ணி கொடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஏ லெவலுக்கு பதிலான விஷயம் தான். சரியா? ஏ லெவல் அங்க இல்லாட்டி நீங்க அது ஈக்குவலா நீங்க இன்னும் மிதிக்காண்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த அதர் குவாலிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை கொடுக்கலாம். சரியா? அப்படி இல்லாட்டி நீங்க உங்களுக்கு ஏ லெவல் மிதிக்கி சரியா, நீங்க டிகிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, டிப்ளமா ஒன்று கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா இந்த அதர் குவாலிபிகேஷன் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம். கட்டாயம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்க கொடுத்தாலும் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது, கொடுக்கலாட்டியும் ரிஜெக்ட் ஆகாது. சரியா? விஷயம் ஒன்று இல்லை, கொடுக்குறேன்னா கொடுங்க, இல்லாட்டி தேவையில்லாட்டி விடுங்க. சரியா? சொல்லுங்க. அப்ப வேற யாரும் நம்ம டவுட்ஸ் இருக்காது? செய்யலுமா அது? சொல்லுங்க, எல்லாரும் செய்வீங்களா? எல்லாம் சைலண்ட் அடிக்கணும், கஷ்டமா அது. இல்ல விலங்கலாட்டியான கேளுங்க. செய்யலாம் தானே, குவாலிபிகேஷன் இருக்குதானே இதுல. ஏழாவது இல்லாட்டியும் உங்களுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்குதானே உங்களுக்கு. சரியா? இப்ப நான் அப்டேட் பண்ணுமா இதை, நீங்க உங்களுக்கு நம்ம பிழைகள் என்ன அழிக்கலாம், அல்லது இது டோட்டல் எல்லாம் பிள்ளைண்டா ரீசெட்டை கொடுத்தீங்கன்னா புதுசா வரும். ரீசெட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாமே அழிஞ்சு புதுசா வரும். சரியா? அப்ப அப்டேட்ட பண்ணீங்கன்னு சொன்னா சரி. இப்ப இவ்வளவு தானே, ஓகே தானே விஷயம். அப்ப அப்டேட்ட பண்ணுங்க, அப்டேட். சரியா? அப்ப உங்களோட விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டோம். சரியா? உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டு. சரியா? அப்ப உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதை ஃபுல்லா அப்டேட் பண்ணி படிச்சு. சரியா?
இப்ப நீங்க நேலாமன்னு சொன்னா இதுல ஓகே அடுத்தது நாங்க பார்ப்போம் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் ஒன்று இருக்கு. என்னது ப்ரோக்ராம் டீடைல்ஸ் வந்து ஓகே லோட் ஆகுது இல்ல சரியா அவங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணல பாருங்க பேஜ் நோட் ஃபவுண்ட் காட்டுது இல்லையா ஓகே அவன் இத விஷயங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணல அந்த ப்ரோக்ராம் விஷயங்களை சரி அப்ப இதுல இப்ப இவ்வளவு தானான்னு சொல்லி கேட்பீங்க இவ்வளவு தானா விஷயம் ஓகே இதுல பேமெண்ட் பண்ற விஷயம் எல்லாம் இருக்கு தானே இல்லையா இவ்வளவு ஓகே அவங்களுக்கு ஓகே அப்டேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தானே ஓகே திருப்பி அப்டேட் பண்ணிடல இப்ப நீங்க இதுல பேமெண்ட் ப்ரொசீஜருக்குள்ள போகணும் பேமெண்ட் ப்ரொசீஜர் அங்க போறேன் ஓகே பாருங்க நியூ அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு இதை கிளிக் பண்ணி பார்ப்போம் அந்த நியூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லிக்காங்க அதாவது பொதுவான சில விஷயங்கள் இதுல மென்ஷன் பண்ணி சொல்றாங்க பாருங்க providing incorrect information while filling out the online application will result in marking the candidate ineligible to enroll the LLB honors degree program சரி பிழையான தகவல்களை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க இன்எலிஜிபிள் தகுதியற்றவராக கருதப்படுவீங்க பிழையான தகவல்களை கொடுக்க கூடாது சொல்றாங்க சரியா இதுல போனீங்கன்னு சொன்னா அப்படியே கீழுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க அப்ளை அண்ட் பே சரியா அப்ளை அண்ட் பே சரியா இதுல பேமெண்ட் ப்ரொசீஜர் இத சொல்லுவாங்க ஓகே இதுல போனோடனே இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று வரும் உங்களுக்கு சரியா ஓகே அலர்ட் பாக்ஸ் ஒன்று வருது இந்த அலர்ட் பாக்ஸ்ல ஓகே கொடுங்க செலக்ட் ப்ரோக்ராம் சொல்லுது ஓகே கொடுங்க ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணணும் சரியா ஓகே செலக்ட் ப்ரோக்ராம் நான் ப்ரோக்ராம் ஆல்ரெடி செலக்ட் பண்ண படல ஆகையாலதான் உங்களோட ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று வந்துச்சு அலர்ட் பாக்ஸ் ஒன்று இப்ப நீங்க செலக்ட் யோர் ப்ரோக்ராம் இல்ல ப்ரோக்ராம செலக்ட் பண்ணுங்க ஓகே ஓகே இதுல நீங்க மிச்சம் கவனமா இருக்க வேண்டியது இந்த ரெண்டுலயும் மிச்சம் கவனமா இருக்கணும் போன முறை நிறைய பேர் மாத்தி போட்டிருந்தாங்க அப்ளை பண்ணக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொன்னா நீங்க இதை கொடுக்க கூடாது ஒன்லி ஃபார் லோயர்ஸ கொடுக்க கூடாது நீங்க என்ன லோயர்ஸ் இல்லையே சரியா அப்ப நீங்க இதை கொடுக்க கூடா நீங்க கொடுக்க வேண்டியது இதுதான் பேச்சுலர் ஆஃப் லோ ஹோனர்ஸ் தானே கொடுக்கணுமே தவிர பேச்சுலர் ஆஃப் லோ ஹோனர்ஸ் ஒன்லி ஃபார் லோயர் இதை கொடுக்க வேணாம் இது யாருக்குன்னு சொன்னா லோ காலேஜ்ல படிச்சு முடிச்சு லோயர் ஆயிருப்பாங்க தானே அவங்க தான் இந்த இதுல அப்ளை பண்ணணும் சரியா அவங்க அப்ளை பண்றதுதான் இது சரியா ஆனா நீங்க அதை அப்ளை பண்ணல நீங்க எதை அப்ளை பண்ணணும் மேலுக்குள்ளது சரியா பேச்சுலர் ஆஃப் லோ ஹோனர்ஸ் இதைத்தான் நீங்க அப்ளை பண்ணணுமே தவிர இதை கீழுக்குள்ளதான் அப்ளை பண்ணிட வேணாமா போன முறை நிறைய பேர் இந்த மிஸ்டேக் விட்டு இருந்தாங்க சரியா நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் வந்து வராமட்டுச்சு நிறைய பேர் இந்த மிஸ்டேக் விட்டதால சோ அந்த மிஸ்டேக்கை விட வேணாம் ஓகே அப்ப முதலாவது இதை கொடுங்க சரி அதுக்கு பிறகு நீங்க எது கொடுக்கணும்னு சொன்னா செலக்டட் டிஸ்ட்ரிக்ட் சரியா உங்களோட டிஸ்ட்ரிக்டை நீங்க கொடுக்கணும் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி நீங்க கொடுங்க நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி கொடுங்க இது சரியா ஓகே நீங்க டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்கன்னா சொன்னா அதுக்கு இந்த மாதிரி சென்டர் வரும் இப்ப கொழம்புன்னு சொன்னா கொழம்பு சென்டரா வருது பாருங்க கொழம்பு கொடுக்க கொழம்பு சென்டர் மட்டும் வருது வேற இடத்த கொடுத்து பாருங்க உதாரணமா அனுராதபுரை கொடுங்க என்ன சென்டர் அனுராதபுர சென்டர் சரி நீங்க கொடுக்கறது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் இப்ப பெட்டிக்குலோ பாருங்க என்ன சென்டர் பெட்டிக்குலோ சென்டர் சரியா நீங்க கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் வருமா ஓகே நீங்க எங்க கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சென்டர் வந்து இங்க வரும் அப்ப பொதுவா கொழம்பு கொடுத்தாக்கல கொழம்புலதான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் சரியா கொழம்புல ஸ்கூல்ல போடுவாங்க சரியா கொழம்புல ஸ்கூல்ல ஆர்கனைஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ் சரியா இப்ப நீங்க எங்க தெரிவு செய்றீங்களோ அந்த இடத்துல இருக்கிற ஸ்கூல் அந்த ஏரியாவில இருக்கிற ஸ்கூலுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சரி அடுத்த மிக இம்பார்ட்டன்டான விஷயம் ஒண்ணு இந்த மீடியம் செலக்ட் பண்றது மிகவும் இம்பார்ட்டன்டான விஷயம் மீடியம் சரி அப்ப நீங்க மீடியத்துக்கு நீங்க சரியா இங்கிலீஷ் தமிழ் சிங்களம் 3 லாங்குவேஜ்ல ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலும் சரியா அப்ப நீங்க என்ன மீடியம் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் செட் பண்ண வேண்டியது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இங்கிலீஷ் மீடியத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களோட அகாடமிக் இயர்ஸ் நீங்க 4 இயர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் படிக்க போறீங்க சரியா உங்களோட எக்ஸாம் வந்து பொதுவா ஐக்யூ ஜிகே இந்த 2 சப்ஜெக்ட் நீங்க இங்கிலீஷ்ல
சிட் பண்ண வேண்டி வரும். சரியா? இப்ப இங்கிலீஷ் மீடியம் கொடுக்குறாங்க, இந்த ஐக்யூஜிகே எக்ஸாமை இங்கிலீஷ் மீடியத்துல சிட் பண்ண வேண்டி வரும். சரியா? உங்களுக்கு நீங்க படிக்கிற அகாடமிக் இயர்ஸ் 4 years வந்து இங்கிலீஷ்ல தான் வரும். சரியா? பொதுவா லோவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல படிக்கிற நல்ல சரியானே. இங்கிலீஷ்ல படிக்கிற நல்லா இங்கிலீஷ் 7 மணி தான் இங்கிலீஷ்ல படிக்கணும் இல்லையா? இங்கிலீஷே எங்களுக்கு கஷ்டம் இங்கிலீஷ்ல படிக்க போறோம்னா அப்படி. அப்ப ஏழாதவங்க நீங்க தமிழ்ல படிச்சு கொள்ளலாம் அல்லது சிங்களத்துல படிக்கலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியோ அதுல படிக்கலாம், இஷ்யூ ஒன்று இல்ல. ஆனா இங்கிலீஷ்ல படிக்கிற ஈஸி. என்ன காரணம் ஏன் ஈஸின்னு சொல்றதுக்கான காரணம்னு சொன்னா, கூடுதலான புக்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சரியா? உங்களுக்கு ஸ்டடி பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தருவாங்க. நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் தருவாங்க, ஸ்டடி மெட்டீரியல் தருவாங்க. இப்ப தமிழ் மீடியம்னா தமிழ்ல தருவாங்க, அது ஓகே, அது நான் அதை சொல்ல வரல. சில புக்கள் வந்து நாங்க ரெஃபர் பண்ண வேண்டி வரும். சில பேர் புக்ஸ், உதாரணமா ஜிஎல்பி சில புக்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? இப்ப நீங்க லோ காலேஜோ எல்எல்பிக்கு போனீங்கன்னா ஜிஎல்பி சில புக்கை படிக்க சொல்லுவாங்க. ஜிஎல்பி தமிழ்ல எழுதிக்காரு புக் இங்கிலீஷ்ல எழுதிப்பாரு அல்ல சிங்களத்துல எழுதிப்பாரு. எங்களுக்கு சிங்களம் தெரிஞ்சுக்கணும் அல்லது இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். இப்ப சிங்களம் பொதுவா எல்லாருக்கும் தெரியும்னு நாங்க சொல்லல. அது அப்ப இங்கிலீஷ் ஒரு கமன் லாங்குவேஜ் தானே. அப்ப இங்கிலீஷ் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப சம்டைம் வீரமந்திரி சொல்லி ஒரு ஆளோட புக்கை ரெஃபர் பண்ணுவாங்க, வீரமந்திரி. இப்ப வீரமந்திரியோட புக் வந்து எல்லா சப்ஜெக்டுக்குமே வரும். இன்டர்நேஷனல் லோல வரும், லோ ஆஃப் கண்டக்ட் வரும். சரியா? அப்ப நிறைய இடங்கள்ல வீரமந்திரியோட புக் தேவைப்படும். அப்ப அந்த வீரமந்திரியோட புக் வந்து ஃபுல் இங்கிலீஷ் மீடியத்துல ஆகிடும். சரியா? ஓகே, இங்கிலீஷ்ல இருக்க அவரோட புக் ஓகே, அவரோட புக் படிச்சுக்கலாம். அப்ப இதுக்காக வேண்டிதான் நாங்க சொல்றேன், இங்கிலீஷ் மீடியத்தை சூஸ் பண்ணா நல்ல மனுஷன். சரியா? இப்ப இங்கிலீஷே எங்களுக்கு எங்களுக்கு கஷ்டம் பண்ணக்குள்ள நாங்க இங்கிலீஷை சூஸ் பண்ண கஷ்டம் இல்லையா? இங்கிலீஷை சூஸ் பண்ண அப்படியே சிச்சுவேஷன் கஷ்டம். சோ நீங்க தமிழ் மீடியத்தை கொடுங்க. சரியா? இப்ப தமிழ் மீடியத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்ல, இந்த புக்ஸை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்க வேண்டியது. சரியா? இப்ப டிரான்ஸ்லேட்டர் வசதி எல்லாம் இருக்குதானே. இப்ப கூகுள், இப்ப ஏஐ டெவலப்மெண்டால இப்ப கூகுள்ல வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து அக்யூரேட்டா இருக்கு. சரியா? முதல் டிரான்ஸ்லேஷன் வந்து 100க்கு ஒரு 50% தான் கரெக்டா வரும், மிச்சது பிள்ளையா தான் வரும். இப்ப 100க்கு ஒரு 90-95% சரியா தான் வருது டிரான்ஸ்லேஷன். சரியா? இப்போ கூகுள்ல இப்ப ஏஐ ஃபீச்சர்ஸை கொண்டு வந்ததால கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் வந்து அக்யூரேட்டா வருது. ஸோ நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்ப இங்கிலீஷ்ல இருந்தாலும் உங்களுக்கு நீங்க அதை என்னலாம் அந்த புக்கை ஸ்கேன் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கலாம். கூகுள் லென்ஸ்ல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா தமிழ்ல வரும், பார்த்து விளங்கி படிச்சு கொள்ளலாம். அதுவும் இஷ்யூ பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. சரியா? இப்ப டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்துல எல்லாம் சின்ன விஷயம் இப்போ. சரியா? அப்ப அது உங்களோட சாய்ஸ். சரியா? நீங்க இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறதும் தமிழ் மீடியம் எடுக்கிறதும் அல்லது சிங்கள மீடியம் எடுக்கிறதும் உங்களோட சாய்ஸ். ஆனா நீங்க இங்கிலீஷ் மீடியம் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் ஜிகே ஐக்கும் இங்கிலீஷ்ல எக்ஸாம் சிட் பண்ண வேண்டி வரும். சரியா? ஜிகே ஐக்கும் இங்கிலீஷ்ல சிட் பண்ண வேண்டி வரும். இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா வரும். சரியா? அடுத்து உங்களோட மதர் டங், உங்களோட தாய்மொழி இலங்கையில 2 தாய்மொழி தான் இருக்கு. சரியா? ஒன்று இங்கிலீஷ் அல்லது ஒன்று தமிழ் அல்லது என்ன சிங்களம். 2 தாய்மொழி தான் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஒண்ணு நீங்க தமிழ் எழுதணும் இல்லாட்டி சிங்கள பேப்பர் எழுதணும், 2ல ஒன்று. சரியா? அப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்று உங்களுக்கு இங்கிலீஷ் 7 மணி இறங்குறேன்டா, உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா இயலும். சரியா? இங்கிலீஷ் உங்களுக்கு எவரேஜ் 7 மணி இதுல இறங்கணும், இங்கிலீஷை கொடுக்க வேணாம். என்ன சொன்னா நீங்க எங்க மாட்டுவீங்கன்னு சொன்னா அப்டிடியூட் எக்ஸாம்ல மாட்டுவீங்க, ஜெண்டர் நாலேஜ்ல மாட்ட மாட்டீங்க. ஜெண்டர் நாலேஜ் வந்து நேரடியான கேள்வி தானே வர, டைரக்ட் கொஸ்டின் வாசிச்சு விடையளிக்கலாம், விடை எழுதலாம், இஷ்யூ ஒன்று வராது உங்களுக்கு. சரி, உங்களுக்கு எங்க இஷ்யூ ஆகும்னு சொன்னா ஐக்யூல இஷ்யூ ஆகும். அப்டிடியூட் எக்ஸாம்ல பந்தியில வார கொஸ்டின்ஸ் இருக்குதானே, அதுல சில வேலை குழப்புவீங்க. உறவுமுறை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு குழப்பம், சில கூட்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு குழப்பம். இங்கிலீஷ்ல எடுத்து செய்ய போனீங்கன்னு சொன்னா அப்படியான சில பிரச்சனைகள் வரும். சரியா? அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஃப்ளூவெண்டா இருக்கணும், இருந்தா தான் நீங்க இதுல இங்கிலீஷ்ல போடணும். சரியா? அப்ப அதை நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. நீங்க இங்கிலீஷா அல்ல தமிழா சூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்களாவே முடிவு செஞ்சு கொள்ளுங்க. உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும் தானே, உங்களோட கெப்பாசிட்டியை பத்தி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க முடிவு எடுத்துக்கோங்க, இங்கிலீஷா அல்லது தமிழான்னு. சரியா? ஆனா எல்லாருக்குமே ஒரே கட் ஆஃப் மார்க்ஸ். ஆனா நீங்க சிங்களத்துல எழுதினாலும் சரி, இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி, சரியா, தமிழ் எழுதினாலும் சரி, எல்லாருக்குமே கட் ஆஃப் மார்க்ஸ் ஒன்றுதான். ஒவ்வொரு மீடியத்துக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பிரிக்கிறல்ல. சரியா? ஒவ்வொரு மீடியத்துக்கும் சீட் வந்து ஒதுக்குறல்ல. சரியா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு எத்தனை, தமிழ் மீடியத்துக்கு எத்தனை, இங்கிலீஷ் மீடியத்துக்கு எத்தனை சீட் வந்து டிவைட் பண்ற இல்ல, மீடியத்துக்கு ஏற்ற மாதிரி சீட் டிவைட் பண்ணல. சரியா? அதையும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? அப்ப இது ஓகே உங்களுக்கு சொல்லுங்க. அப்ப இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்
எதுவும் தெளிவில்லாம இருந்தா கேட்டுக்கோங்க. நம்ம சொன்ன விஷயங்களை தெளிவின்மை எதுவும் இருந்தா என்னிட்ட கேளுங்க. சொல்லுங்க. கிளியரா உங்களுக்கு? ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க தமிழ் மீடியத்துல அப்ளை பண்றாங்களுக்கு சரியா, இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா நடக்கும் உங்களுக்கு. அகாடமிக் இயர்ஸ்ல இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா நடக்கும் உங்களுக்கு. இப்ப உதாரணமா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க எல்எல்பி எக்ஸாம்ல பாஸ் ஆகி செலக்ட் ஆயிட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்னவாங்க, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் வைப்பாங்க. சரியா, அதுல நீங்க எப்படி ஸ்கோர் பண்ணீங்கன்னு பாப்பாங்க அந்த எக்ஸாம்ல. சரியா, அந்த எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் பண்றதை பொறுத்து நீங்க லோவஸ்ட் ஸ்கோர் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு குறைவான புள்ளிகள் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா வரும். சரியா, அதாவது உங்களோட அகாடமிக் சப்ஜெக்ட் இருக்கு தானே, ஒவ்வொரு இயருக்கும் ஒரு 7 சப்ஜெக்ட் 8 சப்ஜெக்ட் இருக்கு தானே, அந்த சப்ஜெக்டோட சேர்த்து இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு வரும். சரியா, சம்டைம் அந்த ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயினீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா வராது. சரியா, அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா ஃபைனல் இயர் 4th இயர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்டா கொண்டு வருவாங்க. என்ன காரணம்னு சொன்னா, நீங்க என்ன மீடியமோ தமிழோ சிங்கள மீடியம் எடுக்கிறார்கள் இணைவாங்க, ஆட்டோமேட்டிக்காவே 4th இயர்ல என்னவாங்க இங்கிலீஷுக்கு கொண்டு போவாங்க. சரியா, அப்படி ஒன்று இருக்கு. சரியா, சரி ஓகே. நான் அடுத்த விஷயத்துக்கு போமா, இல்ல யாரும் விளங்காம இருந்தாங்க என்று கேளுங்க. எல்லாருக்கும் விளங்கிட்டா கிளியர் அந்த விஷயங்கள் ஓகே அவங்களுக்கு? சொல்லுங்க. கிளியர் சார். சரி ஓகே. இப்ப நான் அநேகம்னா அடுத்ததுக்கு போமா. சரியா, அப்ப அடுத்த விஷயம் இதுல என்னன்னு சொன்னா, இந்த விஷயம் என்னது, அப்ளை அண்ட் பேன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, இதை கொடுங்க. ஓகே, அப்ளை அண்ட் பேன்ற நான் கொடுத்தோம்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாருங்க, அலர்ட் பாக்ஸ் ஒன்று வருது. இந்த அலர்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் அப்ளிகேஷன் டீடைல்ஸ். உங்களோட அப்ளிகேஷன் டீடைல்ஸை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரோக்ராம் சரியா, ஓகே, எல்டபிள்யூ பேச்சுலர் ஆஃப் லா ஹானர்ஸ், ஓகே, ரெசிடென்சியல் டிஸ்ட்ரிக்ட் இங்க வதிவிடம் மாவட்டம் கொலம்போ, அகாடமிக் சென்டர் கொலம்போ. சரியா, அடுத்தது மீடியம் தமிழ். அதாவது நீங்க வதிவிடத்துலதான் நான் அப்ளை பண்ணணும் இல்ல, இதுல நான் ரெசிடென்சியல் அட்ரஸ் வந்து வேற இடத்த போடுது, சென்டருக்கு கொழும்பு போடலாம். சரியா, அது உங்களுடைய சாய்ஸ். நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை, வேற இடத்துக்கும் போடல. சரியா, அப்படி சம்டைம் போடக்கூட. இப்ப உதாரணமா இப்ப இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்ளை பண்ணா இஷ்யூ ஒன்று வராது பெரும்பாலும். ஏன்னா இப்ப இங்கிலீஷ் மீடியம் உதாரணமா நீங்க பெட்டிக்குலோ ஒன்று வைங்களேன், உங்களுக்கு அங்கே தமிழ் மீடியம் தான் இருக்கு, நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்க போறீங்க. சோ பெட்டிக்குலோ சென்டர் இல்லாம நீங்க நினைலாம் கொழும்பு சென்டருக்கு அப்ளை பண்ணி கொழும்புல எக்ஸாம் எழுதலாம், கொழும்புலே படிக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, இதே இது நீங்க பெட்டிக்குலர் சென்டர் இருக்கி நீங்க அதை வச்சுட்டு நீங்க என்ன கொழும்பு சென்டருக்கு அப்ளை பண்ணீங்க, தமிழ் மீடியத்துக்கு அப்ளை பண்ணீங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உங்களோட வதிவிடத்தை உறுதிப்படுத்த வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அதை கொழும்புலயே நீங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா உங்களோட பக்கத்துல சென்டரிக்கக்குள்ள ஏன் நீங்க கொழும்புக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கான சரியான காரணத்தை இங்க கொடுக்க வேண்டி வரும் அந்த இடத்துல. சரியா, மீடியம் சேஞ்ச் ஆகிறதுல நான் சென்டர் மாறணுன்றது இஷ்யூ இல்ல. நீங்க மீடியமே சேஞ்ச் பண்ணல, தமிழ் தான் சிட் பண்ண போறீங்க, அப்ப ஏன் நீங்க கிளம்புக்கு போடணும். ஸோ அந்த இடத்துல நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும். நீங்க நான் கிளம்புல நான் ஒர்க் பண்றேன், ஸோ எனக்கு இங்க சென்டர்ல செய்யற ஈஸி. ஸோ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்கணும் அப்படி இருந்துச்சு. அப்படி இல்லாட்டி நீங்க கிளம்புல இப்ப தற்காலிகமா நான் கிளம்புல தான் வசிக்கிறேன், கிளம்புல என்ற வேலை இருக்குன்னு சொன்னா கிளம்புல தான் நான் வசிச்சு கொண்டு வாரேன். சரியா, அப்ப கிளம்புல ரெண்டுக்கு ஒரு வீட்டுல இருக்கேன்னு சொன்னா அந்த வீடு ரெண்டுக்கு இருக்கிற ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். சரியா, அப்படியான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்களா? ஓகே ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மீடியம் தமிழ் ஓகே, பாத்துக்கோங்க. இனி வேற என்ன? ஓகே ஓகே கொடுங்க. இப்ப ஓகே, செலக்ட் யுவர் பேமெண்ட் மெத்தட். சரியான, உங்களோட பேமெண்ட் மெத்தட்டை சூஸ் பண்ண சொல்லலாம். சரியா, ஓகே, கிரெடிட் கார்டு பேமெண்ட், கேஷ் பேமெண்ட், ரெண்டு வகையான பேமெண்ட் இருக்கு பாருங்க. ரெண்டு வகையான பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு. இப்ப கேஷ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கையில கொடுக்குற
சரி, நேரடியா அவங்களோட சென்டர்ல போய் கொடுக்குற மாதிரி பாருங்க. கிளிக் த கேஷ் பேமெண்ட் ஆப்ஷன் எபோவ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா வரும். ரைட் டவுன் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் ஃப்ரம் த டீடைல்ஸ். உங்க அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று இருக்கும், அதை நீங்க எழுதணுமா. சரி, பே நியரஸ்ட் OUSL சென்டர். உங்களோட பக்கத்துல உள்ள ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்டர்ல கொடுக்கலாம். சரியா, நியரஸ்ட்னா உங்களுக்கு அருகில் உள்ள ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்டர்ல நீங்க பே பண்ணிடலாம். சரியா, இப்ப பாருங்க கேஷ் பேமெண்ட் நான் கிளிக் பண்றேன். சரி, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இது மேலுக்கு இருக்கும் பாருங்க, இதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். சரியா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பராகவும் வரும். சரியா, நீங்க இந்த உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை சொல்லி நீங்க என்ன செய்யணும், இதான் என் அப்ளிகேஷன் நம்பர் சொல்லி நீங்க என்ன செய்யணும், 6000 ரூபாய் எங்க கொடுக்கணும், உங்களோட சென்டர்ல போய் கொடுக்கணும். சரியா, அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களோட சென்டர்ல போய் 6000 ரூபாய் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை சொல்லி 6000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஈஸி. சரியா, அப்படி கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, இது என்ன மெத்தட். ஓகே, இப்ப இது வந்து பார்த்தோம் என்ன, கேஷ் மெத்தட். சரியா, அதாவது கேஷ் பேமெண்ட். சரியாண்ணே, பாருங்க இதுல உங்களுக்கு அப்ப கொடுத்ததுக்கு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி வருது பாருங்க. இப்ப இது இல்லாம இருந்துச்சு, மை அப்ளிகேஷன் டீடைல்ஸ் ஒரு விஷயம் இல்லாம இருந்துச்சு தானே, இப்ப வந்தீங்க பாருங்க இதுல. சரியா, ஓகே அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், ஓகே அப்ளிகேஷன் ஃபீஸ், ஓகே டேட், என்ன டேட்டுக்கு நீங்க எந்த டைமுக்கு அப்ளை பண்ணீங்க. சரியா, ஓகே இதுல பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஒரு விஷயம் காட்டுது. இதுல அட்மிஷன் இன்னும் வரல, நொட் அப்ளிகபிள் இருக்கு. சரியா, அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது ஜனவரி 17க்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வரும். சரியா, ஓகே இதுல பேமெண்ட் டீடைல்ஸ். சரியா, பே ஹியர் இருக்கு, இதுல போய் பேமெண்ட் பண்ணலாம் அல்லது வியூ இது பார்க்கலாம். இப்ப பே ஹியர்ல போனோம்னு சொன்னா, ஓகே பே ஹியரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல இப்ப நான் இப்ப கேஷ் பேமெண்ட்டை காட்டினேன் உங்களுக்கு. அடுத்தது கிரெடிட் கார்டு பேமெண்ட். இது ஆக இலகுவானது கிரெடிட் கார்டு பேமெண்ட். இப்போ உங்களுக்கு கேஷ் பேமெண்ட்னா அந்த சென்டர்ல போய் பே பண்ணலாம். இப்போ சென்டர் கிட்ட இல்ல, நாங்க என்ன நீங்க தூரத்துல இருக்கிறீங்க, போற கஷ்டம், மழை அப்படி கஷ்டம்னு சொன்னா நீங்க என்ன கிரெடிட் கார்டு பேமெண்ட் இதுக்குள்ள போயிடும். சரியா, இதுல மாஸ்டர் கார்டு அண்ட் விசா கார்டை யூஸ் பண்ணிடும் இல்லையா. அவங்களோட ஏடிஎம் கார்டு வச்சிருப்பீங்க, மாஸ்டர் கார்டு அல்லது விசா கார்டு இருந்தா அதுல பேமெண்ட் பண்ணலாம். சரியா, அப்ப இதுல சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அற விடுவாங்க நினைக்கிறேன். மாஸ்டர் கார்டு விசா கார்டுல பே பண்ணக்குள்ள சின்ன ஒரு பேமெண்ட் ஒன்று அற விடுவாங்க. சரியா, எக்ஸ்ட்ராவா அப்ப 6000 சேர்த்து ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் அற விடுவாங்க. ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஓகே ரிவ்யூ த டீடைல்ஸ் அபௌவ் கேர்ஃபுல் அண்ட் கிளிக் டு சப்மிட் பட்டன் டு ப்ரொசீட். சரியா, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா சரியா பாருங்க, நேம் சரிதானா, நீங்க அப்ளை பண்ண ப்ரோக்ராம் சரியா, ஓகே மற்ற டிஸ்ட்ரிக்ட் அகாடமிக் சென்டர், ஓகே உங்களோட மீடியம், சரியா அகாடமிக் இயர் எல்லாம் சரிதானான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. சரிதானான்னு செக் பண்ற. ஓகே அப்படி ஓகேன்னு சொன்னா நீங்க என்ன அடுத்த கட்டமா சப்மிட்ட கொடுங்க. ஓகே கன்ஃபார்ம் பண்ணுது, இது கன்ஃபார்ம் ஆனு கேக்குது, உங்களோட பேமெண்ட் இது கன்ஃபார்ம் ஆனு கேக்குது. ஓகே கன்ஃபார்ம். சரி, இப்ப இதுல நீங்க என்ன சொன்னா நல்லா பாத்துக்கோங்க, இதுல விசா கார்டு மாஸ்டர் கார்டு இருக்கு. சரி, அவங்களோட ஏடிஎம் கார்டு இருக்கு தானே, அதுல போட்டிருக்கும் பாருங்க, விசா கார்டா மாஸ்டர் கார்டாண்டு இருக்குமா இது. சரி, அப்ப மாஸ்டர் கார்டுனா மாஸ்டர் கார்டை கிளிக் பண்ணுங்க, விசா கார்டுனா விசா கார்டை கிளிக் பண்ணுங்க. ரெண்டையும் கிளிக் பண்ணி இயலாது. சரியா, அப்ப ரெண்டுல ஏதாச்சும் உண்டு. சரியா, அதை கிளிக் பண்ணிட்டு முதல்ல உங்களோட இதுல அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல மணி இருக்கணும். சரியா, மணி இல்லாம நீங்க சும்மா கொடுத்துட்டு மணி வெட்டுப்படலை எடுக்கலன்னு சொல்லுங்களா சிக்கல். சரியா, முதல்ல மணி இருக்கிறத நீங்க ஷோ பண்ணிக்கொள்ளணும். சரியா, மோர் தென் 6000க்கு மேல இருக்கணும். சரியா, 6000 வச்சுக்கொண்டு நாங்க செய்யலாது, ஏன்னா சின்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக சின்ன ஒரு பீஸ் ஒன்று வெட்டுவாங்க. சரியா, சின்ன ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஒன்று வெட்டுவாங்க. ஸோ நீங்க குறைஞ்சது மினிமம் ஒரு 6000 ஒரு 100 200 இருக்கணும் மினிமம். சரியா, மற்றது இங்க கார்டு நம்பர் நீங்க என்டர் பண்ணுங்க. சரியா, உங்களோட மாஸ்டர் கார்டுன்னு சொன்னா உங்களோட மாஸ்டர் கார்டு நம்பரை நீங்க என்டர் பண்ணுங்க. சரியா, உங்களோட கார்டு நம்பர் சரியா 16 டிஜிட் வரும் நினைக்கிறேன். சரியா, அந்த கார்டு நம்பரை நீங்க இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்னன்னு சொன்னா இதுல மந்த் இருக்கு மேல, இந்த கார்டுக்கு முன்னுக்கு பாருங்க ஒன்று மந்த் இருக்கு. சரியா, மந்தை கொடுங்க. சரியா, மந்த் ஒன்று இருக்கு, மந்தை கொடுத்து எக்ஸ்பயர் ஆகிற மந்த் இயர் என்னன்னு பாருங்க, அந்த மந்தும் இயரும் இருக்கும். சரியா, 08 அங்கால 2024 2026 2028 அங்க பொதுவா 2000 வராது, பொதுவா லாஸ்ட் 2 டிஜிட் தான் வருமாங்க. உதாரணமா 08 24 2024 08 25
0826 இப்படி எல்லாம் இருக்கு. சரியா? அப்ப நீங்க இதை பார்த்து கொடுத்துக்கோங்க. சரியா? அப்ப நீங்க இதை கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. அடுத்தது சிவிஎன் நம்பர் ஒரு நம்பர் இருக்கு. அதாவது உங்களோட டெபிட் கார்டு இருக்கு தானே, டெபிட் கார்டுக்கு பின் பக்கத்துல பாருங்க. பின் பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட சிக்னேச்சர் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதோட சேர்த்த மாதிரி ஒரு நம்பர் எழுதி அவடத்தை இருக்கும் பாருங்க. சிவிஎன் ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கு. சரியா? ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குமா? சிவிஎன் நம்பர்னு சொல்றேன். அந்த சிவிஎன் நம்பரை நீங்க நேரும் இல்ல என்டர் பண்ணணும். சரியா? இப்ப என்டர் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்கும் சொன்னா நெக்ஸ்ட கொடுங்க. சரி, நீ அங்கால வர ப்ரொசீஜர் எனக்கு செஞ்சு காட்டிடல. ஏன்னா இப்ப நான் கார்டு நம்பர் எல்லாம் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு பேமெண்ட் வந்து வெட்டுப்பட்டுரும். சரி, நீங்க அங்கால செஞ்சு பாருங்க. இதுக்கு அங்கால நெக்ஸ்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா என்னையும் உங்களுக்கு உங்களோட டெபிட் கார்டு நம்பரோட ஒரு மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. பொதுவா ஒரு மொபைல் நம்பரோ அல்லது ஜிமெயிலோ கட்டாயம் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த மொபைல் நம்பரோ ஜிமெயிலுக்கு நெய்முன்னா ஒரு ஓடிபி பின் ஒன்று வரும். சரியா? அந்த ஓடிபி பின்னை இங்க என்டர் பண்ண சொல்லுவாங்க. சரியா? அந்த ஓடிபி பின்னை நீங்க என்டர் பண்ணதுக்கு பிறகுதான் என்னையும் உங்களோட பேமெண்ட் வந்து வெட்டி எடுப்பாங்க. சரியா? அப்ப அதை பார்த்து இதுல நீங்க செஞ்சு கொண்டீங்கன்னா சரி. இல்லைங்கதா சொல்லுங்க அப்போ. Clear, sir. செயலும் தானே. சரி. ஓகே, அப்ப செய்யற கொஞ்சம் கவனமா திருத்தமா செஞ்சுக்கோங்க. கொடுக்குற டீட்டெயில்ஸ் ஒழுங்கா கொடுத்துக்கோங்க. சரியா? முக்கியமா மீடியம் செலக்ட் பண்றதுல கவனமா இருங்க. ஒன்றுக்கு 2-3 தடவை யோசிச்சு முடிவெடுங்க மீடியம் செலக்ட் பண்ணதுல. சரியா? அப்ப தமிழ் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம், இஷ்யூ ஒன்று இல்ல. ஆனா இங்கிலீஷ் கொடுக்க போனீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா ஃப்ளூவெண்டா உங்களுக்கு ஏழுமா இருக்கணும். ஏன்னா அங்கே படிக்கிற ஸ்டடி பண்ற இஷ்யூ ஒன்று வராது. ஆனா எக்ஸாம்ல பாஸ் பண்றதுல இஷ்யூ ஒன்று வரும். சரியா? எக்ஸாம் பேப்பர்ல குறிப்பா அப்டிடியூட்ல உங்களுக்கு இஷ்யூ ஒன்று வரும். அதை நான் சொல்லிக்கிறேன். பிறகு நான் சொன்னேன்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியத்தை நீங்க சூஸ் பண்ண போய் பிறகு மாட்டு போட்டா நான் பொறுப்பு இல்லை. சரியா? அப்ப தமிழையே போட்டு தமிழே செஞ்சுட்டு போறேன் இஷ்யூ ஒன்று இல்லை. எப்படியோ டோட்டலா ஃபைனல் இயருக்கு அப்படி இங்கிலீஷுக்கு சேஞ்ச் ஆகத்தானே போய். சரியா? உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா இயலுமோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. சரியா? இல்லைங்க, அப்ப அப்ளிகேஷன் போடலுமா உங்களால? இப்ப சொல்லுங்க. சென்டர்ல பேமெண்ட் செய்யறாங்களா என்ன? சென்டர்ல பே பண்ண நல்ல அப்படி செய்யுங்களாடி. சென்டர்ல பே பண்ண ஆப்ஷன் சந்தேகம் நினைக்காங்கல்ல இல்லையா? அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு பிறகு சென்டர்ல பே பண்ணலாம். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மேலுக்கு இருக்கும். அந்த நம்பரை சொல்லி நீங்க சென்டர்ல போய் பே பண்ணீங்கன்னா சரி. அந்த உங்களோட ஓயூஎஸ்எல் சென்டருக்கு போய் பே பண்ணுங்க. சரியா? பேமெண்ட் செய்து போட்டு அப்புறம் அந்த நம்பரை போடணுமோ? ஓ, அத மேலுக்கு ஒரு நம்பர் ஒன்று போட்டிருந்தாங்களே. எப்படின்னு சொன்னா இருங்க நான் காட்டுறேன்னா, மேலுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று இருந்துச்சு. சரி, இதுல உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் எங்க இருக்குன்னு சொன்னா ஓகே, இதுல பாருங்க. இந்த வியூல காட்டுறேன் பாருங்க. இந்த முன்னுக்கும் இருக்கு. ஓகே, இந்தாக்கி பாருங்க. இதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். சரியா? இப்ப இந்த வாரதான் அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்க சொன்னீங்கன்னா சரி. இப்ப சென்டருக்கு போய் சரியா நான் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணணும், நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல நான் ஃபில் பண்ணிட்டேன், பேமெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த நம்பரை சொன்னீங்கன்னா சரி. இந்த நம்பரை சொல்லி உங்களோட பேமெண்ட்டை கொடுத்து நீங்க பே பண்ணலாம். சரியா? பேமெண்ட் செய்ததுக்கு அட்டாச்சியா ஒன்றும் பில் ஒன்றும் அட்டாச் பண்ண தேவையில்லையோ? இல்ல, இதோட ஒன்றுமே அட்டாச் பண்ண தேவையில்ல. அவங்க உங்களுக்கு இதோட ரெசிப்ட் ஒன்று தருவாங்க, நீங்க பில் ஒன்று தருவாங்க. நீங்க அங்க பே பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பில் ஒன்று தருவாங்க. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணாலும் உங்களுக்கு பில் ஒன்று வரும். Sir, excuse me, sir. Sir, நாங்க sir, excuse me, sir. சொல்லுங்க. Sir, நாங்க நான் எங்க ஊரோட கம்பெனில நான் சென்டர் போனுச்சு. நான் பொங்கலுக்கு போனேன் சார். சரியா? அப்ப நான் இங்க அப்ளை பண்ணிட்டு வந்து ஒரு அந்த நாள் கணக்குள்ள பள்ளி பே பண்ணணும் அப்படி எல்லாம் ஒன்று கண்டிஷன் தெரியுதா சார்?
இல்ல உங்களோட க்ளோசிங் டேட் உடனே திருப்பி கேட்கணும். நீங்க க்ளோசிங் டேட்டுக்குள்ள நீங்க பே பண்ணா சரி. இப்ப இன்றைக்கு ஃபார்ம் நீங்க இதை நிரப்பிருக்கீங்க வைங்களேன். இன்றைக்கு இந்த ஆன்லைன் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு உடனே இன்றைக்கு பே பண்ணிக்க இயலாது, நாளைக்கும் போக கிடைக்காது. எப்படி ஒரு 1 வீக்கு பிறகு 2 வீக்கு பிறகு தான் போக கிடைக்கும்னா இஷ்யூ ஒன்று இல்லை. சரியா? அதாவது டிசம்பர் 20 லாஸ்ட் டெட்லைன் வந்து உங்களுக்கு டிசம்பர் ஓகே 20. அந்த டெட்லைனுக்கு முதல் நீங்க போய் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர் இதுதான். சரியா? அப்ப நான் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி சென்டர்ல போய் நீங்க பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா சரி, உங்களுக்கு ரிசிப்ட் ஒன்று தருவாங்க. சரியா? ஓகே சார். வேற யாருக்குமே டவுட் இருக்கால? சார் ஓ சொல்லுங்க. இந்த லாஸ்ட் நேம் போடக்குள்ள இந்த முகமது அதை போடணுமா? உங்களோட பேரை நீங்க ஃபுல்லா கொடுங்க. உங்களோட பேருக்கு தானே. உதாரணமா உங்களோட பேர் வந்து முகமது இக்ரம் வைப்போம். உங்களோட பேரை நீங்க ஃபுல்லா கொடுங்க. லாஸ்ட் நேம்ல முகமது இக்ரம் கொடுங்க. சரியா? தனியா ஒரு பேரு அந்த முகமது எம்ம தூக்கி இனிஷியல்ல கொண்டு போட வேணாம். சரியா? உங்களோட பேருக்குரிய தானே இந்த முகமது, அப்ப அதை சேர்த்து கொடுங்க. சரியா? உங்களோட ஃபாதர் நேம் வேற இருக்கும். இப்ப முகமது சித்திக் இருக்கும். இப்ப முகமது சித்திக் முகமது இக்ரம் இருக்கும். அப்ப எம்எஸ்எம் இக்ரம் நீங்க நார்மலா அப்படித்தான் எழுதுவீங்க பொதுவா. ஆனா இங்க நாங்க லாஸ்ட் நேம்னு சொல்லணும். அங்க 2 பேர் இருந்தா 2 பேரையும் போடணும் அங்க, இல்லையா? சரியா? அப்ப அவங்க 2 பேரையும் போடுங்க. இனிஷியல்ல உங்களோட ஃபாதர் நேம மட்டும் தான் இனிஷியல்ல போடணும். உங்களோட நேமால சம்பந்தப்படக்கூடாது இனிஷியல்ல. சரியா? சரி. இப்ப நாங்க அப்படி எழுதி பழகிட்டோம். ஆனா இதுல நிரப்பக்குள்ள கொஞ்சம் திருத்தமா நிரப்பிக்கொள்ளுங்க. சரியா? ஏன்னா உங்களோட நீங்க அங்க கொடுக்குற பேரா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். சரியா? நீங்க என்ன பேர்ல கொடுக்குறீங்களோ அந்த பேரா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். உங்களோட டிகிரி கடைசியா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலும் அதே பேர்லாம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன பேர்லாம் வரும் டிகிரி. சரி, ஆமா நாங்க கொடுக்கறத ஆரம்பத்திலே தெளிவா கொடுத்துக்கொள்ளணும். சார் எக்ஸாம தமிழ்லயும் கோர்ஸா இங்கிலீஷ்லயும் எடுக்க இயலுமா சார்? எப்படி இங்கிலீஷுக்கு மாறும் தானே. சரியா? நீங்க எக்ஸாம தமிழ் எழுதிட்டு இப்ப கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு எல்லாம் தமிழ்ல போனாலும் ஃபைனல் இயர் இங்கிலீஷுக்கு மாறும் தானே எப்படி. சரியா? நாங்க இப்ப ஆப்டிடியூட் எக்ஸாம் இப்ப எழுத போற எக்ஸாம தமிழ்ல எழுதிட்டு கோர்ஸ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இங்கிலீஷ்ல எடுக்க இயலுமா? அதுக்கு எப்படி அப்ளை பண்ற? அப்படி எடுக்கல. அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல எழுதணும் எக்ஸாம். சரியா? நீங்க மீடியம் இங்கிலீஷ்ல எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ணிடலாம் கோர்ஸ். சரியா? நீங்க தமிழ்ல எழுதி பண்ணீங்கன்னு சொன்னா தமிழ் தான் ஃபாலோ பண்ணிடலாம். சரியா? இப்ப நீங்க தமிழ்ல எழுதினாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா வரும் அதுல. சரியா? அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு உதாரணமா அகாடமிக் சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 7 சப்ஜெக்டா 8வது சப்ஜெக்டா இங்கிலீஷ் வருமாங்க. சரியா? அதுக்கு கிரெடிட்ஸ் இல்ல, அந்த சப்ஜெக்டுக்கு கிரெடிட்ஸ் இல்ல. சரியா? உங்களோட அதுவும் உங்களோட தேர்ச்சிக்காக அந்த சப்ஜெக்ட் ஒன்று வச்சிருப்பாங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் 3 இயர்ஸ்லயும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா நீங்க படிக்க வேண்டி வரும். சரியா? டிரெக்டா ஏன் நாங்க அப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னா ஃபைனல் எப்படியும் இங்கிலீஷுக்கு மாத்தானே போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இங்கிலீஷை வைக்கிறாங்க. ஆனா இடையில நீங்க உதாரணமா தமிழ்ல எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வைங்களேன், தமிழ் மீடியத்துல தான் எழுதுறீங்க, பாஸ் ஆயிட்டீங்க. சரியா? இப்ப பாஸ் ஆகுனா அதுல இருந்து ஒரு 1 வீக்குள்ள உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்துவாங்க. சரியா? இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் கூடுதலான மார்க்ஸ் எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கும் அந்த அகாடமிக் அந்த ஸ்டடிஸோட இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா வராது. குறைவான புள்ளிகள் எடுத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா வரும். இல்லைங்கதா? ஓகே சார். சொல்லுங்க, வேற யாரு டவுட் இருக்கா? சார் இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு சொன்னீங்க தானே சார், அது வந்து நிவ்லி அப்ளை பண்றாங்க. ஆல்ரெடி ஓயூஎஸ்எல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து அவ ஆல்ரெடி அவங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கும் தானே சார், அதோட போய்ட்டும் அப்ளை பண்ண இயலுமா சார், இல்லைன்னா வேறையா கிரியேட் பண்ணணும்? இல்ல, அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். நீங்க ஏற்கனவே ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செஞ்சிருந்தாலும் கூட அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி தானே அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். அக்கவுண்ட் கட்டாயம் கிரியேட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா தனித்தனி அக்கவுண்ட் ஒவ்வொரு ஆகலையும் கிரியேட் பண்ணணும் இதுக்கு. சரியா? அப்படி பண்ணா அப்படிதான் பண்ணிடலாம். அப்படி இல்லாம சும்மா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொகின் ஆகி போவாது.
சரியா? ஓகே. வேற யாரும் டவுட் என்ன கேளுங்க பாப்போம். கிளியரா எல்லாரும் செய்யலாமா உங்களால? சரி ஓகே, நாளைக்கு எல்லாருக்கும் போய் கிளியர் ஆகி மாட்டேன். நான் அதை ரெக்கார்டிங் ஒருக்கா போடுறேன். சரியா? நான் அதை யூடியூப்லயும் அப்லோட் பண்ணுவேன் இந்த ரெக்கார்டிங்க. பொதுவா மத்தாக்களுக்கு தெரிய தலைவன் எப்படி ஃபில் பண்ண விஷயம். சரியா? அப்டேட் பண்ணுவோம். அதாவது குரூப்லயும் ரெக்கார்டிங் எல்லாம் போடுவேன். நீங்க ரெக்கார்டிங்கை பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, அப்ப நாங்க இதோட இதை முடிச்சுக்கொள்ளும். உங்களோட அடுத்தடுத்த கிளாஸஸ் இருக்கு, நீங்க அதுக்கு ஜாயின் ஆகலாம். சரியா? அடுத்தடுத்த கிளாஸ் நான் டைம் டேபிள் குரூப்ல போட்டு விட்டேன். சரியா? நீங்க அந்தந்த கிளாஸஸ்ல ஜாயின் ஆகுங்க. ஓகே, அப்ப நான் அதில் முடிச்சுக்கொள்ளும். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க.